இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது யாழ்ப்பாணம் பெருந்துறை பிரதான வீதியை பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இந்த பிரதான வீதியில் இருந்து இரண்டாவது காணியாக இருக்கிற இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த காணி தான் விற்பனைக்காக இருக்குது. இந்த காணி அமைஞ்சிருக்கிற பிரதேசத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் யாழ்ப்பாணம் கட்டப்பற பிரதேசத்தில் தான் அமைஞ்சிருக்குது. யாழ்ப்பாணம் பெருந்துறை பிரதான வீதியில் இருக்கிற கல்வியங்காட்டு சந்தைக்கும் இருபாலை சந்தைக்கும் இடைப்பட்ட பகுதியில் பிரதான வீதியில் இருந்து இரண்டாவது காணியாகத்தான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த காணி அமைஞ்சிருக்குது. இந்த காணி சம்பந்தப்பட்ட முழுமையான தகவலை இந்த ஒரு வீடியோவில் நாங்கள் முழுமையாக பார்ப்போம். இது வரைக்கும் என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்கன்னா அவருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வாங்க. இந்த காணி பற்றிய முழுமையான தகவலை பார்ப்போம். இந்த காணி கட்டப்பிறை பகுதியில் எந்த இடத்துல அமைஞ்சிருக்குது அப்படி என்று பார்த்தோம்னு சொன்னால் கல்வியங்காட்டு சந்தையிலிருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்திலையும் இருபாலை சந்தையிலிருந்து ஒரு 500 மீட்டர் தூரத்திலையும், அதாவது கட்டப்பிறை பெட்ரோல் சைட்டுக்கு பின்னுக்கு இருக்கிற காணி தான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த காணி. கட்டப்பிறை பெட்ரோல் சைட்டுக்கு நேர பின்னுக்கு இருக்கிற காணியாகத்தான் இருக்குது இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த காணி. இந்த கட்டப்பிறை பகுதியில் இருக்கிற இந்த காணின்ற அளவு திட்டத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மொத்தமாக 9 கால் பரப்பு காணி இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த காணியாக இருக்குது. இந்த காணி மொத்தமாக இருக்கிற 9 கால் பரப்பு காணியையும் நீங்கள் வாங்குறது அப்படின்னு சொன்னால் வாங்கிக்கொள்ள முடியும். இந்த காணின்ற 2 பக்கங்களுக்கு நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற மாதிரி தகரம் அடைக்கப்பட்டிருக்குது. அதே போல் இந்த காணின்ற 2 பக்கங்களுக்கு மதில் கட்டப்பட்டிருக்குது. அதே போல் இந்த காணி பிரதான வீதியிலிருந்து இரண்டாவது காணியாக இருக்கிறபடியாக அனைத்து தேவைகளுக்கும் பயன்படுத்தி கொள்ளக்கூடிய தொழில் முயற்சியாகட்டும், அப்படி இல்லை என்று சொன்னால் வீடுகள் கட்டுறதுக்காவது 2 தேவைகளுக்கும் பயன்படுத்தி கொள்ளக்கூடிய பொருத்தமான ஒரு காணியாகத்தான் இருக்குது. தொழில் நடவடிக்கைகளுக்கு மிக பொருத்தமான காணியாகத்தான் இருக்குது. அதே போல் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவல், இந்த காணி ஒரு வெறுமையான காணி தான், துப்புரவாக்கப்பட்ட வெறுமையான காணியாகத்தான் இருக்குது. எந்த ஒரு கட்டிடங்களுமே இல்லை. வேண்டினா உடனடியாக தொழில் முயற்சிகளை நீங்கள் செய்து கொள்ள முடியும். யாழ்ப்பாணம் கட்டப்பிறை பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த 9 கா பரப்பு காணி சம்பந்தப்பட்ட பெரும்பான்மையான தகவலை பார்த்துட்டோம். அடுத்ததாக இந்த காணியை வாங்க விரும்பினா விலை விவரம் உட்பட இந்த காணி சம்பந்தப்பட்ட முழுமையான தகவலை நீங்கள் பெற்றுக்கொள்ளணுமெண்டா யாரை தொடர்பு கொண்டு இந்த காணியை வாங்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால், இப்போ நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கீங்க. இந்த காணியை வாங்க அப்படின்னு சொல்லப்படுகின்ற இதில் 2 தொலைபேசி இலக்கங்கள் விழுந்து கொண்டு இருக்குது. இந்த தொலைபேசி இலக்கத்தில் ஏதாவது தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் தொடர்பு கொண்டீங்க அப்படின்னு சொன்னால் யாழ்ப்பாணம் கட்டப்பிறை பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த 9 கா பரப்பு காணியையும் நீங்கள் வாங்கிக்கொள்ள முடியும். யாராவது தேவை அப்படின்னு சொன்னால் இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த விளம்பர இலக்கத்தை பயன்படுத்தி கொள்ளுங்க. இதே போல் உங்களோட காணிகள் வீடுகளையும் நீங்கள் விற்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த தளத்தில் விளம்பரப்படுத்தி விற்பனை செய்து கொள்ள முடியும். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த விளம்பர இலக்கத்துக்கு நீங்கள் தொடர்பு கொண்டீங்க அப்படின்னு சொன்னால் நார்மல் கோல் ஊடாகவோ அல்ல வைபர் வாட்ஸ்அப் ஊடாகவோ தொடர்பு கொண்டீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் உங்களோட காணிகள் வீடுகளை விற்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த தளத்தில் விளம்பரப்படுத்தி விற்பனை செய்து கொள்ள முடியும். யாராவது தேவை அப்படின்னா விளம்பரப்படுத்தல் தேவைக்காக இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த விளம்பர இலக்கத்தை பயன்படுத்தி கொள்ளுங்க. இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த தளம் ஒரு விளம்பரப்படுத்துகின்ற தளம் தான். இந்த தளத்தினூடாக நீங்கள் நிறைய காணிகள் வீடுகளை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். நீங்கள் பார்க்குற காணிகள் வீடுகளில் ஏதாவது ஒரு காணிகள் வீடுகளை நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் வாங்குறதுக்கு முதல் அந்த காணிகள் வீடுகளுக்குரிய உறுதிகள், தோம்புகள், சட்ட ரீதியான ஆவணங்கள் அனைத்தையுமே செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கொள்ளுங்க. நீங்களோ இல்லை சட்டத்தரணியோடாகவோ செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கொள்ளுங்க. அதே போல் நீங்கள் வாங்க போகிற வீடுகள் காணிகளுக்குரிய பணக்கொடுக்கல் வாங்கலை செலுத்திக்க அவதானமாக இருங்க. இது பாதுகாப்பு அறிவுறுத்தலுக்காக எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான் இந்த வீடியோலையும் சொல்லி கிடக்கு. இந்த வீடியோ பதிவு சம்பந்தப்பட்ட முழுமையான தோற்றத்தை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள்.